உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வேர்ல்டு புகழ் எலன் மாஸ்க் நம் பன் டிவியின் தீவிர ரசிகர் என்பதை உலகம் அறியும். இந்த ஆண்டு பொங்கல் விழாவினை பன் டிவி நேயர்களுக்காக அவர் நம்மோடு கொண்டாடியதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது பன் டிவி நிர்வாகம். இந்த வார சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் இனிதே வரவேற்கிறேன். முதல் செய்தி, ஒரு ஓசிடிக்காக உடன் இருப்பவர்களை ஆஹா ஓஹோ என புகழ்வது போல், பிடித்தவருக்காக மொக்கை காமெடியை வாய் விளந்து வயிறு வலிக்க சிரிப்பது போல், மனைவியின் முன் அம்மாவின் சமையலை புகழாமல் அமைதி காப்பது போல், முதலாளி இருக்கும் போது வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவது போல், காலையில் அலுவலகம் செல்லும் போது கடுகடுவென முகத்தை வைத்துக் கொள்வதும், இரவானதும் இன்முகத்தோடு மனைவியுடன் இருக்கும் கணவன் போலவும், இப்படிப்பட்ட உண்மைகள் போல தேர்தல் காலம் நெருங்க நெருங்க நம்ம ஊர் அரசியல்வாதிகளின் கலாச்சாரமும் மக்கள் மீதான அன்பும் பீரிட்டு வெளிவர தொடங்கும். அப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் இப்போது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இதுவரை முதல்வர் வீட்டு பொங்கல், அமைச்சரின் மாட்டு வண்டி பயணம், மூத்த அமைச்சரின் வாலிபால் மேட்ச், இனி தோசை சுடுவது, சாக்கடை சுத்தம் செய்வது, பால்வாடு பிள்ளைகளின் சுத்தம் செய்வது என பல வேடிக்கைகளை தேர்தல் காலத்தில் கண்டு கழியுங்கள். தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு பன் டிவி சார்பில் நடைபெற்ற கலை நயம் மிக்கவர்கள் 90ல் பிறந்தவர்களா, ஜென்சீக்களா, நகைச்சுவை கலந்த பட்டிமன்றம் இணையத்தில் படுவைரல். நேயர்களுக்காக இதோ உடையிலும் ஏடையிலும் நடை உடை பாவனையிலும் ஓட்டும் வண்டியிலும் பேசும் மொழியிலும் ரசனை மிக்க கொண்ட, ரசனையை அதிகமாக கொண்ட ஜென்சிகளே, உங்களை போய் ரசனை இல்லாதவர்கள் என்று இவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஜென்சி சார்பில் இப்ப தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு மரண குத்து ஷில்பாங்கு சிவாவை பேச அழைக்கிறேன். வாயா சிவா. கும்னு இருக்கிற பொண்ணு, உனக்கு வாங்கி தரேன் ஜின்னு, கொஞ்ச நேரம் நின்னு என்ன கொஞ்சிட்டு போக்கண்ணு, என்ன கொஞ்சிட்டு போக்கண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்துக்குவோம் ஒண்ணு. ஆஹா, அருமையா அருமை, நல்லா சொன்னீங்க நீங்க. இத கேட்கிற தமிழ் பண்டிதர்கள்லாம் ஜென்ம சாபல்யம் அடைய நான் வாழ்த்துறேன். அதுவும் மனதார அடி மனசுல இருந்து வாழ்த்துறையா நானு. இப்ப அடுத்ததாக, துணையின்றி வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர நாங்க ரசனை இல்லாம வாழ மாட்டோம்னு சொல்லக்கூடிய நம்ம 90s கிட்ஸ உங்களுக்கு எல்லாம் புரியும்படி சொல்லணும்னா நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்க அத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தன் கையே தனக்குதவின்னு வாழக்கூடிய, புரியும்படி சொல்றேயா, கையால எழுதிய கவிதைகளை வாசித்து இன்புறுவதால் தன் கையே தனக்குதவி என்று வாழக்கூடிய 90s கிட்ஸ் சார்பாக பேசுவதற்கு கொட்டாம்பட்டி கோவிந்தன் சுருக்கமா கொக்கோ வாங்க, பேச வாங்க, உங்க கருத்தை எடுத்து வைங்க. புலி மான வேட்டையாடுற இடம் காட்டுல, மான் புலிய வேட்டையாட இடம் கட்டில்ல. ஆஹா, அருமையா, சிறப்பா சொன்னீங்க. எப்பேற்பட்ட வரிகள், எப்பேற்பட்ட சிந்தனைகள். பாத்தீங்களா ஐயா, உங்களுக்கே புரியுது. அவங்க ஒரு ரசனை இல்லாத கூட்டங்க ஐயா. இன்னும் இருக்கு. என்னையா பண்றது, இந்த வயசுல என்னால பார்க்கவும் கேட்கவும் தாயா முடியுது. சூழ்நிலை அமைஞ்சு போச்சுங்கிறத சொல்றேன்யா. ஐயா ஸ்கோர் நீங்க பண்ணாதீங்க ஐயா, அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோங்க ஐயா. பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான், இரண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை. பலே பலே, பின்னிட்டீங்க போங்க.
இப்ப இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட வரிகளை ரசனையோட அலசி ஆராய்ஞ்சு எழுதுறதுக்கு ஆளே இல்லையா? அல்லது ரசனை பற்றாக்குறையான்னாயா? புரியல, நானும் கடந்து முழிக்கிறேயா. நான் வாழற இந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு ரசனை பஞ்சம் வந்ததை நினைச்சாதாயா நெஞ்சம் வெடிக்குது. சரி, என்ன பண்றது? தீர்ப்புக்கு போவோமாயா? இளம் பெரியார் என சக அமைச்சர் பேசி ஹை ஸ்கோர் பெற்றுவிட்ட நிலையில் நமக்கு இந்த முறை சீட் கிடைக்குமோ என்ற அச்சத்தில் இது நாள் வரை நம்பிக்கை இல்லாத இந்து புராணங்களில் உள்ள இந்திரனின் ஆயுதமான வஜ்ராயுதத்தை துணை முதல்வருடன் ஒப்பிட்டு நான் தழுதழுக்க குரல் வளை அடைக்க அண்ணன் துரைமுருகன் பேசியுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த பொதுமக்களின் பார்வைகளை கேட்போம். பெரியாரின் தடியே, அண்ணாவின் மூக்கு பொடியே, கலைஞரின் கண்ணாடியே, தளபதியும் கருங்காலி ஸ்டிக்கே அப்படிலாம் வாழ்த்த வேண்டியதானே? உங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் என்ன டேஷுக்கு வஜ்ராயுதம்? திராவிட சித்தாந்தத்தை பல 10 ஆண்டுகளாக திராவிட தீபத்தை அணையாம கொண்டு செல்லும் அறிவாற்றல் கொண்டவர் இவர். இளம் பெரியார், இளைஞரணியின் அண்ணா, கடைசி கலைஞர்னா கூறுவது போல திராவிட இயக்க வஜ்ராயுதம் சொல்லிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? மாசம் 1000 கிடைக்குதா? ஓவியா. உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்யும் விளையாட்டு ஒன்றை தமிழக கிராமம் கடைபிடிக்கிறது. இது குறித்து ஒலிம்பிக் நிர்வாகம் இதற்கான பதிப்புரிமையை பெற்று எதிர்வரும் ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டியில் இணைக்க ஆவல் கொண்டுள்ளதாக தெரிகிறது. ஆயினும் இது மனித குலத்திற்கு மட்டும்தான் பொருந்துமா? மற்றைய ஜீவராசிகளுக்கும் இது போன்ற விளையாட்டுகளை ஏற்பாடு ஏன் செய்யக்கூடாது என வாயெல்லா ஜீவன்களின் பிரியர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் ஜென் சீக்கள் இதையெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே செய்துவிட்டோம், இதையெல்லாம் ஒரு விஷயமா என 90 கிட்ஸ்களை பார்த்து கிண்டல் செய்து அவர்களை நோகடித்து வருகின்றனர். இது குறித்து சீனியர் சிட்டிசன் தனது கருத்துக்களை நம் ஸ்டூடியோவிற்கு முகம் காட்டாமல் பகிர்ந்துள்ளதை பார்க்கலாம். என்னங்க அநியாயமா இருக்கு? எங்க காலத்துல எங்களையெல்லாம் ஒண்ணும் தெரியாமலே வளர்த்துட்டாங்க. இப்போதாவது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். எங்க ஊர்ல மொத்தம் 40 பேர் இருக்காங்க. அவங்க சார்பா இந்த கோரிக்கையை நான் பணிவோடு வைக்கிறேன். இன்றைய நிறைவு செய்தி, இணையத்தில் வைரலாகும் ஸ்டாண்ட் அப் காமெடி இதோ நம் நேயர்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாங்களே, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கன நேரத்தில் கழிவறையில் உதித்த சிந்தனை தான் இந்த ரிஸ்க். சரி, சிரிச்சா உங்களுக்கு நல்லது நம்புறேன். நீங்க எப்படியும் சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, விஷயத்துக்கு போவோம். சமூக ஊடகங்களின் தாக்கம், மொரட்டு சிங்கிள், இன்ஸ்டன்ட் அக்காஸ், இன்ஸ்டா அக்காஸ், இப்படி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ வவுசி, பாரதி, கக்கன் போன்றவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டாம திருச்சூர் திலீப், பாக்கு மூர்த்தி, சவுக்கு கார்த்தி இவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, அவங்க போடுற நகையை எப்படி உடம்ப விட்டு கலட்டுறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சமூக பொறுப்போட பிஹைண்ட் கப், சிலாட்டா, இந்தியா டல் இப்படிங்கிற சேனல்லாம் நம்மள படுத்துற பாடு இருக்கே. ஏண்டாமே பகவதி. அடுத்ததா அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் ஒண்ணு செட் பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. வீடு டூர், பிரபலங்களின் வீடு டூர்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிற அக்கா போர் இருக்கு. அவங்க வீட்டு கக்கூஸ்ல இருந்து பெட்ரூம் ஜன்னல் வரைக்கும் சும்மா சுத்தி சுத்தி காட்டுவாங்க. அதுவும் இந்த பெட்ரூமை காட்டி, இங்கதான் முதலா நானும் என் வீட்டுக்காரும் அப்படிங்கும் போது அந்த ஆங்கர் வழியறத பார்க்கணுமே, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நிப்பான். உடனே அவங்க பதறி போய், இல்லைங்க இங்கதாங்க முதலா நானும் என் வீட்டுக்காரும் உட்காந்து எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பேசணும்னு சொன்ன உடனே
ஆங்கர் அப்படியே டல் ஆகி அவர் மூஞ்சில H2O ஊத்தி அணைப்பாங்க பாருங்க அந்த வீட்டுக்கார அம்மா. என்னங்க ப்ரோக்ராம் இதெல்லாம். சரி அதை விடு அப்படின்ட்டு எங்க போனாலும் ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லணும். பேங்குக்கு போகவே பயமா இருக்கும், வேற எங்கேயாவது போனா பயமா இருக்கும். இந்த ஃபார்முக்கும் நமக்கும் ஒரே அலர்ஜிப்பா. சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு நிற்கும் போது ஒரு நர்ஸ் அக்கா தான் இருந்தாங்க. ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுட்டாங்க. நம்ம உஷாரா இல்லைங்க நான் பெருசா ஒன்றும் படிக்கலைங்க, நீங்களே ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். அந்த அம்மாவும் எல்லா டேட்டாவும் எழுதிட்டு ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிட்டு செக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி நம்ம தான் டெய்லி வாக்கிங் போறோம், டெய்லி டயட்லாம் இருக்கும், டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்றோம், டெய்லி வேலைக்கு சாப்பிட்றோம், அந்த மாதிரி இது ஏதாவது ரொம்ப சீரியஸ் மேட்டரா இருக்கும் போல இருக்கு. இல்ல மேடம் டெய்லி உண்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஜெண்டர் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு. இந்த சனாதனம் இருக்கிற வார்த்தை இருக்கே ரொம்ப சென்சிட்டிவ், கான்ட்ரோவர்ஷியல், அதுல மாட்டிடாதீங்க பாஸ். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை ரொம்பவும் உன்னதமானது, புனிதமானதும் கூட. அப்போ அந்த மதம் சார்ந்த அந்த சனாதனம் பத்தி பேசணுங்கும் போது கொஞ்சம் மது புத்தி எல்லாம் இருந்தா மட்டும்தான் அதை பத்தி பேசணுமே நம்ம. இப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசினா அவரு கண்ணதாசன். இதை எதுவுமே புரியாம பேசினா பாராளுமன்றத்துல இப்போ ஒருத்தர் உளர்னாரு, அதுதான் அது. மீண்டும் ஒரு சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன் கடந்த 5 ஆண்டினை மனதில் வைத்து சிந்தித்து வாக்களிப்போம். நன்றி.